இப்ப ஸ்வர்ணா அவர்கள் வராங்க. ஸ்வர்ணலதா ஆவுடையப்பன் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர். தொடர்ந்து பல பட்டிமன்றங்கள்ல பேசிட்டு வராங்க. இல்லறமே நல்லறம் அப்படின்னு அருமையான தலைப்புல அவங்க இன்னைக்கு. Are you tired of living with chronic pain in your neck, shoulder, back? பேசுறாங்க. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மல்லிகை அவர்களுக்கும் அவையில் அமைந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படிங்கிறாரு வள்ளுவர். இதில் இந்த அறம் அப்படிங்கிற சொல்லுக்கான விளக்கம் நம் பெரியவர்களால் விதவிதமாக கொடுக்கப்படுகிறது. அறம் அப்படின்னா தர்மம், அறம் அப்படின்னா புண்ணியம், அறம் அப்படின்னா கடமை. இப்படி பல விதமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் அதோடைய அடிநாதம் எது அப்படின்னா உயிர் இறக்கம். மற்ற உயிர்களின் மேல் இறக்கப்பட்டு அந்த சூழல்ல நாம இருந்தா நமக்கு எது சரியோ அதை நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சுட்டா அதுதான் சார் அறம், அதுதான் அறம். மனுஷனுக்கு முதல்ல இந்த அறச்சிந்தனை எப்போ வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவன் இல்லறங்கிற ஒரு குடும்பங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது என்னுடைய மனைவி, இவளை நான் நல்லபடியா பார்த்துக்கணும், இது என்னுடைய குழந்தை, இதை நான் நல்லபடியா வளர்க்கணும்னு அவனுக்கு தோண ஆரம்பிச்சப்பறம் தான் அடுத்தவனுக்கும் இப்படிதான் தோணிருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க ஆரம்பித்திருப்பான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா முந்திரவன் கை மந்திரவாள் அப்படிங்கிற சட்டம் தான் இருந்திருக்கும். இப்படி வீட்டுல ஆரம்பிச்ச அறம் கொஞ்சம் கொஞ்சமா ஊரு நாடு உலகம் பரவி உலகம் முழுக்க அறம் கடைபிடிக்கப்பட்டது. ஆதி மனுஷன் படிக்காதவன், முன்ன பின்ன தெரியாது, விவரம் தெரியாது, பகுத்தாராய தெரியாது, அவனுக்கு இந்த குடும்பம் ஒரு கட்டமைப்பு தேவைப்படுது. நாங்க படிச்சோம், எங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும், பகுத்தாராய தெரியும். அப்புறம் எதுக்கு நாங்க இப்படி கல்யாணம்னு ஒரு கஷ்டத்தை சிக்கிக்கிட்டு கஷ்டப்படணும்? நாங்க சுதந்திரமாக இருந்து பல நல்ல விஷயங்களை செய்யலாமே அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு நம்ம வீட்டுல அடுத்த தலைமுறையினர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அந்த பிள்ளைகளுக்காக ஒரு குட்டி கதை. என்ன அப்படின்னா, ஒரு சிட்டுக்குருவி ஒண்ணு இருக்கு. அந்த குருவிக்கு வந்து கடலை தாண்டி அந்த பக்கம் என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும்னு ஆசை. முடியுமா முடியாதான்னு தெரியல. அப்போ பக்கத்துல ஒரு முனிவர் இருக்கார். அவர்கிட்ட போய், ஐயா எனக்கு கடலை கடந்து பார்க்கணும், என்ன செய்ய அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த முனிவர் சொல்றாரு, நீ முயற்சி செய், போயிட்டு வா, எந்த நொடி உனக்கு சோர்வு தட்டுதோ திரும்பி வந்துரு, ஏன்னா அதுக்கு மேல பறந்து, ஏன்னா நீ தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போயிடும், அதனால சோர்வு தட்டு நிமிஷம் திரும்பி வந்துரு அப்படின்னு. சரி அப்படின்னு இது போகுது. ஒரு 4 நாளைக்கு அப்புறம் அந்த குருவி திரும்பி வந்துடும். ஐயா நான் பறந்தேன், என்னால ஒரு கால்வாசி தூரம் தான் போக முடிஞ்சது, அதுக்கப்புறம் களைப்பாயிடுச்சு, வந்துட்டேன், ஆனா எனக்கு கண்டிப்பா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு போய் பார்த்தே ஆகணும், என்ன செய்ய அப்படின்னு கேட்குது. அப்ப முனிவர் சொல்வாரு, இந்த தடவை நீ வந்து உன்னுடைய துணையை கூட்டிட்டு போய்ப்பார் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சரி அப்படின்னு இது நாங்க துணையை கூட்டிட்டு போகுது. 2 பறவை போகுது. ஒரு 10 நாள்ல திரும்பி வந்துடுறாங்க. இந்த தடவை எங்களால ஒரு பாதி தூரம் கடக்க முடிச்சு, அதுக்கப்புறம் சோர்வாயிடுச்சு, வந்துட்டோம், ஆனா எங்களுக்கு அந்த பக்கம் போயே ஆகணும், அடம் பிடிக்கணும், என்ன செய்ய சொல்லுங்க அப்படின்னு. அப்ப முனிவர் என்ன பண்றாரு, பக்கத்துல ஒரு குச்சி இருக்கு, அதை எடுத்து கொடுத்து ஒண்ணு பண்ணுங்க, 2 பேரும் இதை தூக்கிட்டு போறாங்க, எந்த நொடி உங்களுக்கு சோர்வு தட்டுதோ அதை கீழே போடுங்க, அதை தண்ணியில கலக்கு, 2 பேரும் அதுல உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் களைப்பு இருந்தாலும் திரும்பவும் தூக்கிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு 2 போகுது. இந்த தடவை பறவைகள் ரொம்ப நாள் வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. பல மாசத்துக்கு அப்புறம் வருது. ரொம்ப சந்தோஷமா, நீங்க சொன்ன மாதிரி நாங்க குச்சியை தூக்கிட்டு போனோம், எங்களால கடலுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு போய் பார்க்கறது, அழகான பல தீவுகள்லாம் இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்து, இதெல்லாம் உங்களாலதான் சாத்தியப்படுது அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுவோம். அப்ப முனிவர் கேட்பாரு, குச்சி வந்து உனக்கு சுமையாவே தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப அந்த குருவி சொல்லிச்சு, கண்டிப்பா தெரிஞ்சுது, ரொம்ப சண்டை வந்தது ஆரம்பத்துல. எப்படின்னா நான் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு போனேன், என்னுடைய துணை கொஞ்ச நேரம் தூக்கிட்டு போச்சு, எங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதம், நான் தான் ரொம்ப நேரம் தூக்கினேன், நீ ஏமாத்துட்ட, நீ தான் ரொம்ப நேரம் தூக்கினே, இந்த மாதிரி வாக்குவாதங்கள்லாம் வந்தது. அப்புறம் என்ன செஞ்சோம், 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போம் அப்படின்னு முடிவெடுத்து தூக்கிட்டு போனோம். எப்பெல்லாம் எங்களுக்கு களைப்பா இருக்கும் அந்த குச்சியை கீழே போட்டோம், அதுல உட்கார்ந்து ஓய்வு எடுத்தோம், எங்களுக்கு நல்லா இருந்தது. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுது, இந்த குச்சிக்கு எங்களால பிரயோஜனமே கிடையாது, ஆனா இந்த குச்சி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாம உயிரோட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த நொடி இது எங்களுக்கு சுகமா மாறிடுச்சு, சுமையில இருந்து சுகமா மாறிடுச்சு அப்படின்னு ஒரு பதில சொல்லுது. அப்ப முனிவர் சொல்வார், நீ தனியா பறந்த பார்த்தியா, அப்போ உனக்கு செய்யறதுக்கு பெருசா எதுவுமே இல்லை, சீக்கிரமே கடப்பாயிடுச்சு, வந்துட்ட. துணையோட போனப்ப பேச்சு துணைக்கு ஆள் இருந்து கூட கொஞ்ச நேரம் போக முடிச்சுது, ஆனாலும் உங்களால உங்க இலக்கை எட்ட முடியல. அப்போ உங்க 2 பேர் சக்தியை தாண்டி உங்களுக்கு குச்சின்னு ஒரு கருவி தேவைப்படுது, அதுதான் உங்களை கொண்டு போய் சேர்த்து. இந்த குச்சி என்ன செஞ்சு தெரியுமா, உங்களுக்குள்ள சண்டை மூட்டி வச்சு, உங்களுக்குள்ள சமாதானப்படுத்துச்சு, உங்களை யோசிக்க வச்சுது, உங்களுக்கு ஓய்வு கொடுத்தது,
இப்படி ஏதோ ஒரு விதத்துல உங்களை இயங்க வச்சுக்கிட்டே இருந்தது, அதனால நீங்க போய் சேர்ந்தீங்க அப்படின்னா. இந்த பறவைகளுக்கு குச்சி அப்படிங்கிற ஒரு கருவி இருந்ததுனால நீங்க போய் சேர்ந்தீங்க. எப்படி உங்களுக்கு இந்த குச்சி பயன்பட்டதோ அதே மாதிரி மனிதர்கள் தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை கடப்பதற்கு அவர்களுக்கு இல்லறம்ங்கிற ஒரு அமைப்பு தேவைப்படும். அந்த இல்லறம் தான் மனிதர்களை இயக்கிக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு விளக்குறார் முனிவர். நம்ம வாழ்க்கையில இவ்வளவு முக்கியமான இந்த இல்லறங்கிற அம்சத்துல அரணானது பேசப்படுவதற்கும் பேணப்படுவதற்கும் அந்த வீட்டு பெண்ணுடைய பங்கு ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த அடிநாதம்னு சொன்னா உயிர் இரக்கம், அந்த குணம் பெண்ணுக்கு வந்து அடிப்படையிலே உண்டு. அடுத்தவர்கள் கோணத்திலிருந்து பார்த்து அந்த பிரச்சனை என்னன்னு புரிச்சுக்கிட்டு அது தீர்வு சொல்லும் ஆற்றல் பெண்ணுக்கு உண்டு. நம்ம வீட்டுல யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி புதுசா வரும், அவங்களுக்கு இன்னும் சமையல் தெரியாது, அடுப்புல பால் வச்சிருக்கும், பொங்கி இருக்கும், ஐயோ திட்ட போறாங்களே இது கையை பிரச்சனைக்கு நிற்கும். அப்போ பால் பொங்கிச்சாமா பரவாயில்ல நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு அவருடைய மாமியார் வீட்டுல ஒரு விசேஷம் நடந்துட்டு இருக்கும், ஒரு குழந்தை குடுக்குன்னு ஓடி வந்து குங்குமத்தை சதற விட்டுரும், அடி வெளுக்க போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு பாட்டி உள்ள வந்து கை குங்குமம் கட்டிச்சா வீட்டுல கல்யாணம் வர போகுது அப்படின்னு அந்த மனநிலையே மாத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கோபமா தோணாது, எல்லாம் சந்தோஷமா இருக்கும். வீட்டுல ஒரு பணிப்பெண் இருப்பாங்க, நல்லா சுத்தம் செய்வாங்க, ஆனா பார்த்தா திடீர்னு அங்கங்க குழவி கூடுது, நம்ம சரியா செய்யலன்னு குறை சொல்ல போறாங்க அப்படின்னு அந்த பெண் யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்க சுத்தம் செய்ய வேண்டாமா விட்டு குழவி கூடுதா வீட்டுல குழந்தை வரும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை சமாதானப்படுத்துவதும் ஒரு பெண் தான். இப்படி ஒவ்வொரு வித்தியாசமான இக்கட்டான தருணங்களில் எல்லாம் மற்றவர்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டு அதுக்கு சரியான தீர்வை சொல்வது பெண்கள். அதனாலதான் பெண் என்ன சொல்றோம், இல்லாள் அப்படின்னா. இல்லாள் அப்படின்னா இல்லத்துக்கு உரியவள். அதே ஆணை இல்லன்னு சொன்ன அர்த்தம் இல்லாதவன் அர்த்தம். அடுத்து என்னடா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு குடும்பத்தை விட்டு வெளியே டக்குன்னு துறவரம் போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்கள். பெண்கள் யாரும் அவ்வளவு எளிதா வெளியே போயிட மாட்டாங்க. புத்தர் அப்படிதான் போனாரு இல்லையா, 29 வயசுல ஒரு நாள் திடீர்னு தன்னுடைய மனைவி குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஞானத்தை தேடி போயிட்டார். 12 வருஷம் காடு மேடுன்னு அலைஞ்சு ஒரு நாள் போதி மரத்தடியில அவருக்கு ஞானம் கிடைக்குது. கிடைச்ச அடுத்த நொடி புத்தர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் வீட்டுக்கு போறேன், என் மனைவியை பார்க்கணும் அப்படின்னாரு. அவருடைய சீடர்களுக்கெல்லாம் பதட்டம் ஆயிடுச்சு. என்ன குருவே சொல்றீங்க, 12 வருஷம் ஆச்சு நீங்க வெளியே வந்து இன்னைக்கு துறவரம் மேற்கொண்டு இவ்வளவு உயர்வான இடத்துக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்களே, உலகம் உங்களை பத்தி என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் இல்ல, நான் வீட்டுக்கு போகணும், என் மனைவிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், எனக்கு என்ன கிடைச்சதோ அதை நான் என் மனைவி கொடுக்க விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. அங்க அவருடைய மனைவி யசோதரா பார்த்த உடனே செம்ம டென்ஷன், அது எப்படி நீங்க விட்டு போவேன் இல்லை அப்படின்னு சண்டை போடுறாங்க, அழறாங்க, கதறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கோபம் மட்டுப்பட்டவன ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை தேடி போனீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, வீட்டுல இருந்தா அது உங்களுக்கு கிடைச்சிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த அம்மா வைக்கிறாங்க. புத்தர் சொல்வாரா, கண்டிப்பா கிடைச்சிருக்கணும், ஆனா எனக்கு அது புரியறதுக்கே 12 வருஷம் ஆச்சு அப்படின்னு ஒரு பதில் அவர் சொல்லியிருக்காரு. ஆக இல்லறத்தில் இருப்பவன் கீழே, துறவரத்தில் இருப்பவன் மேலங்கிறதுலாம் கிடையாது. இல்லறத்தில் இருப்பவனால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. அதனால்தான் வள்ளுவர் சொல்றார், ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோர்க்காரின் நோன்மை உடைத்து அப்படின்ட்டு. துறவரம் மேற்கொள்ளும் போது எப்படின்னா நாம ஒழுங்கா இருக்கணும், நாம சரியா இருக்கணும், இது மட்டும்தான் தோணும். இல்லறத்தில் இருப்பவன் நான் ஒழுங்கா இருக்கணும், என் வீடு ஒழுங்கா இருக்கணும், என் சுற்றம் ஒழுங்கா இருக்கணும்னு அதுக்காக பாடுபடுவார். அறத்தை அந்த இடத்தில் நிலைநாட்டுவதற்கு வீட்டில் இருப்பவர்கள் தான் பாடுபடுவார்கள். ஆனா இதெல்லாம் எப்போ சாத்தியப்படும், வீட்டுல இருக்கிற ஆணும் பெண்ணும் சேர்ந்து பாடுபடும் போதுதான் சாத்தியப்படும். இதெல்லாம் உடனே நினைச்ச உடனே கல்யாணம் அடுத்த நிமிஷமே செங்குல பேல் நீர் போல் ஒருத்தரோட ஒருத்தர் கலந்து அப்படியே நடந்துப்பாங்களா, கண்டிப்பா கிடையாது. நம்ம பறவைகளுக்கு வந்த மாதிரி ஏகப்பட்ட சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும். நம்ம வீட்டுல வரல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிப்பாங்க, நம்ம அம்மா அப்பா போடாத சண்டையா ஒண்ணுமே இல்லை, அது உப்புப்பெறாத விஷயத்துக்குலாம் சண்டை போடுவாங்க. நேற்றுக்கு உன் தம்பி வந்தா கல்லிட திருச்சி அப்பளத்தை பொறிச்சு வச்ச, முந்தா நேற்று தங்கச்சி வைக்க போன வருஷம் போட்ட உருவாய்த்தானே வச்ச அப்படின்னு தான் சண்டை போட்டுருப்பாங்க, உண்டா இல்லையா? ஆனா இன்னைக்கு 30 வருஷம் கழிச்சு அப்பாவுக்கு டயபெட்டிஸ், அம்மா சத்தம் இல்லாம இனிப்பு இல்லாத காஃபி குடிச்சு பழக்குவாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அப்பா வந்து அந்த இளமையோட வேகத்தை விறுவிறுன்னு நடப்பாரு. நம்ம அம்மா நம்மளை இடுப்புல வச்சுட்டு தம்பியை கையில வச்சுட்டு பின்னாடியே ஓடுவாங்க. இன்னைக்கு லேசா அம்மா அப்படி முட்டிய தடை விட்டா போதும், அப்பா ஒரு பூக்கூடைய கூட தூக்கிவிடுறாரு. அவ்வளவு அழகான குறிகள். இத்தனைக்கும் பேச்சு கூட அவங்களுக்குள்ள ரொம்ப இருக்காது, ஆனா அழகான ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை வாழ்வாங்க. அந்த கட்டத்துக்கு நாம போனோம்னா என்ன சண்டை வந்தாலும் சரி, என்ன சச்சரவு வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, சேர்ந்து இருக்கணுங்கிற எண்ணத்தை மட்டும் விடவே கூடாது. கொஞ்சம் பொறுமை காக்கணும். இன்னைக்கு அந்த பொறுமை தான் நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசும். ஏன்னா இன்னைக்கு ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லா விதத்திலையும் வளர்ந்துட்டாங்க. வீட்டு வேலை வெளி வேலை எல்லாம் செய்ய முடியுது,
யாரும் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க வைக்கிறாங்க இல்லையா? நமக்கு எல்லாம் கல்யாணம் வந்து முதல்ல சொல்ற விஷயமே எது வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுமா, விட்டு கொடுத்துக்கோ, வாழ்க்கை நல்லா இருக்கும் சொன்னாங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் சொல்ல முடியாது, சொல்லவும் தேவையில்லை. நம்ம பிள்ளைங்க என்ன சொல்ல தெரியுமா? அட்ஜஸ்ட் பண்ணாத, தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகாது, அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா விட்டு கொடுத்து போறோம்னு ஒரு நினைப்பு இருந்தா நமக்கு யாருக்காகவோ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த விட்டு கொடுத்துட்டு போறோம்னு ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். அப்ப சந்தோஷமா இருக்க முடியாது. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல யாருமே நம்மளை திருப்தி படுத்துறதுக்காக அவதாரம் எடுக்கிற. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் வந்து சாத்தியமே கிடையாது. அப்படி வேணா அலெக்சாவையும் சிறியதையும் கல்யாணம் பண்ணும். மற்றபடி இயற்கை ஒவ்வொரு மனுஷனையும் தனித்தனியா தான் படைச்சிருக்கு. அதை முதல்ல ஏற்று. இந்த மனிதன் என்னுடைய மனிதர், இந்த பெண் என்னுடைய பெண், இந்த வீடு என்னுடையது, இந்த பிரச்சனை கூட என்னுடையது நாம நினைக்க ஆரம்பிச்சோம்னா அது கூட பாதி பிரச்சனைகள் தன்னால தீர்ந்து. இதைத்தான் நம்ம பிள்ளைகளுக்கு நாம சொல்லி புரிய வைக்கிறோம். ஏன்னா நம்ம வீட்டு பறவைகளுக்கு இன்னைக்கு ரெக்க ரொம்ப ஸ்ட்ராங், தனியாவே கடலை கடந்துருவாங்க. இன்னொரு பறவைக்காக ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது ரைட்ல போக சொல்லும், நம்ம லெஃப்ட்ல போகணும், எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனா நீ கடலை கடந்து அந்த பக்கம் போனப்போ உன் வெற்றியை கொண்டாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல? நீங்க ரெண்டு பேரும் கடந்து வந்த அந்த பாதையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பிள்ளைகள் வேணும் இல்லையா? அதுக்காகவாது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுங்கள் என்று சொல்லி நம் பிள்ளைகளுக்கு புரிய வைப்போம். இறுதியாக ஒன்றே ஒன்று, உலகத்துல ரொம்ப வேகமா ஓடக்கூடிய விலங்கு எதுன்னா சிறுத்தை. நமக்கு தெரியும். ஆனா சிறுத்தையால ரொம்ப தூரம் வேகமா ஓட முடியாதுங்க. ஆனா ப்ராங்ஹார்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான் வகை இருக்கு. சிறுத்தையோட கொஞ்சம் வேகம் குறைவு, ஆனா ரொம்ப தூரம் வேகமா ஓட முடியும். அந்த மானை போல் கொஞ்சம் வேகத்தை கட்டுப்படுத்தி விவேகத்தை கையில் எடுத்து நாம் வாழ ஆரம்பித்தால் நம் இல்லமும் அறமானது பேணப்படும், பேசப்படும், பரப்பப்படும் ஒரு இடமாக மாறி வாழ்க்கை கொண்டாட்டமாக அமையும் என்று கூறி நல்ல வாய்ப்புகள் நம்பிக்கை. ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசுல குச்சி மிட்டாய்க்காக சண்டை போட்டிருக்கோம். ஆனா ஒரு குச்சியை வச்சு இவங்க வந்து நீ எப்படி ஒற்றுமையாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப அற்புதமான அழகான அறிவிய கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன, அது இந்த சண்டை அப்பா அம்மா வீட்டுல எப்போதும் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த காலத்துல அப்படின்னா உண்மைதான். இப்போ வந்து என்ன சொல்றாங்க, இந்த மோட்டிவேஷன் டாக்லாம் கொடுக்குறவன் அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு எத்தாப்புல சண்டை போடாதுங்கிறாங்க. அதுக்காக இடமெல்லாம் புக் பண்ணி டைமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதை சண்டை போட முடியும். இதெல்லாம் என்னது, நாம கருத்து மாறுபடுகிறோம். என் மனைவி நானும் பேசிக்கிறோம் அப்படின்னா திட்டிக்கிறோம்னு சொன்னா பிள்ளைகளுக்கு அது பாடம். அப்பா வந்து இப்படி தப்பு தப்பா எதை பண்ணிட்டு வர்றாரு அசுத்தனமா அதை விட அம்மா கேட்கறாங்க இதெல்லாம் பாடங்கள் இல்லையா? அதனால அற்புதமான அழகான அரிய கருத்துக்கள் எல்லாம் சொல்றதா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இது ஏன் இந்த குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல